மேட்ச் பிட்வீன் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி வர்சஸ் சிஆர் கார்மெண்ட்ஸ் திருப்பூர். 2 டீமுக்கான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டீம் நேமாக இருந்தாலும் சேலம் வர்சஸ் சிவகங்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பக்கம் சேலம் பிளேயர்ஸ் அதிகமாகவும் இந்த பக்கம் சிவகங்கை பிளேயர்ஸ் அதிகமாகவும் இருக்காங்க. ஒன்லி பேட்ஸ்மேன் சைக்கிங்கில் தனசேகர், நான் சைக்கிளில் இத்ரிஸ். மேட்சுக்கான முதல் ஓவர் முத்து பாண்டி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட் பேட்டில் பண்ணல. ஷார்ட் வித் டாட் இங்கே முத்து பாண்டி. செகண்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்டில் போயிருக்கு, கண்ட்ரி திசையில் போயிருக்கு. பிரசாந்த் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோவும் கூட, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரீட் பாட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் ஹிட் கரெக்டாக ஆடினாருங்க. ஃபீல்டர் ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. இந்த மேட்சுக்கான முதல் பவுண்டரி சுவிட்ச் ஹிட் திரும்பி பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேர். இத்ரிஸ் பேட்டில் இந்த சான்ஸ் பார் பவுண்டரின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 10 ரன் அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். செகண்ட் ஓவர் அரவிந்த் ஃபுல்லாக முன்னாடி படி ஸ்வீட் பாட பார்த்தாரு. 2 ஓட்டாங்களா, சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்ச் ஹிட் காலில் பட்டிருக்கு, டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு, ஆனால் மாறன் இருக்காரு அங்கே ஃபீல்டர். பவுண்டரி போடாமல் விரட்டி எடுக்கிறாருன்னு பார்த்தா 2 போகாமல் விரட்டி எடுத்துட்டாரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட் பேட்டில் பால்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல லாங் ஆன் ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் தன்ராஜாங்க, 2ஆ மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் குட் ஷாட். ரொம்ப தூரம் போகுதா கேட்சானு பார்த்தா குட் ஷாட், கேட்ச் நல்ல ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் கூட தாங்க வச்சுருக்காங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் தெரியுது எங்கள் பேட்ஸ்மேன்ட்ட இருந்து. ஸோ நல்லா அடித்தார், ஆனால் போகலை, லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிட்டாங்க. நல்ல கேட்ச். விக்கெட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன் அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். மேட்சுக்கான 3வது ஓவர் சலீம் திருப்பியோட பார்த்தாரு. எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். செகண்ட் ஒன் நேர்கனே ஓட்ட கேட்சுங்க, இங்க புடிச்சாரு கேட்சு. என்ன பேசு, அதை புடிச்சாருங்க கேட்சு சலீம். நல்ல டேக்கன். நீ பேட்ஸ்மேன் இங்க பாண்டி ஒரு கட்டுக்கு போயிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையில் போச்சு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, அங்கே கேட்சான்னு பார்த்தா யாஸ் அகை நல்ல கேட்ச். இந்த முறை முரளி, பெங்களூர் முரளி பிடிச்சிருக்காரு. நீ பேட்ஸ்மேன் ஷேக் ஒரு கட்டுக்கு போயிருக்காரு, டீப்பில் ஒரு பாயிண்டில் வச்சுருந்தாங்க. 1 2வது ரன்னையும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாஸ் ஆகிருக்காங்க. நோ மேன்ஸ் லேண்டில் தூக்கி விட்டு போயிருக்காங்க. இதையும் 2 கால் பண்ணுறாங்களா? ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு இங்கே பிரசாந்த், சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 அடிச்சிருக்காங்க. விஜய் 4வது ஓவர் லுலு. ஓயர் ஸ்விங் உடம்புல பட்டிருக்கு, லெக் பெயின் வரேன், டாட் பால். செகண்ட் ஒன் சுவிட்ச் ஹீட், அதையும் தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு, டாட். தேர்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க, குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. நல்ல ஷாட், பவுண்டரின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் திருப்ப பார்த்தாரு, அதுக்கு டைமே கொடுக்கல, ஸ்லோயரில் கரெக்டாக அங்கிட்டு எங்கிட்டு திருப்பிட்டாரு கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன் ரைட் டிஃபென்ஸ் மைண்ட் செட், ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன், சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5th ஓவர் தன்ராஜ். தூரலும் ஒரு மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சார்ல் ஐயா பேட்டில் பட்டு வந்திருக்கு, லக்கி பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு பார்த்தா
விரட்டி போனார் அரவிந்த். ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தள்ளி விட்டா பேக்கப்புக்கு போயிருக்காரு இங்கே கீப்பர். 3 ரன்னு. ஆல்மோஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே போயிட்டாரு, ஓடி போயிட்டாருங்க பிரதாப். இங்கே 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஏக்கர் கரெக்டாக போட்டிருக்காரு. 2 கால் பண்ணி ஓடிடுறாங்களா? ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட பார்த்தாரு, ஆனால் ஃபீல்டர் கையிலே தான் போய் லேண்ட் ஆயிருக்கு. விக்கெட். பேட்ஸ்மேன் மாதேஷ். பேட்டில் நிற்க இருந்துச்சா, சவுண்டு கேட்டுச்சு. எஸ், விக்கெட். போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் கோல்டன் டக். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் பழனி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஆட பார்த்தாரு, பேட்டில் பண்ணல, டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கரெக்டாக ரிவர்ஸ் திரும்பி அடிச்சாரு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும்னு போயிடுச்சு. இங்கே பவுண்டரி டு எண்ட் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்ச மேலே 33 அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். 6வது ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே சப்போர்ட் பண்ணி போனார், நல்லா போட்டிருக்காரு. இல்லு. செகண்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தாண்டி போக அவரே பிடிச்சிருக்காங்க திருப்பி. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் கேப்பில் கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முத்து பாண்டி விரட்டி போயிருக்காரு பாலுக்கு. அங்கே நல்ல த்ரோ. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க. கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட் கரெக்டாக பேட்டில் போட்டிருக்கு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிரசாந்த் விரட்டி போயிருக்காருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட் டிஃபன்ஸ் தரையில் ஆடி இருக்காங்க. 1 மோர் சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 44 அடிச்சிருக்காங்க. அச்சுக்கண்ணா 7வது ஓவர். சலீம் சரியான ஏக்கர் கரெக்டாக போட்டிருக்காரு. இங்கே நெயில் பண்ணியிருக்காரு. டாட். செகண்ட் ஒன் ஃபீல்டருக்கு போயிருன்னு நினைக்கிறேன். மணிமாறன் இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் ஒன் பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பல்ல நல்லா போட்டிருக்காங்க. வேகமாக போடுறாருன்னு சொல்லலாம் சலீம். 2 ஸ்டெப்பில் ரன்னப்பு ஸ்லோவாக தான் வராரு, ஆனால் பால் ரொம்ப வேகமாக வருது. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆட பார்த்தாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சுங்க, உடம்புல வந்து மோதிடுச்சுன்னு சொல்லலாம். டாட். லாஸ்ட் ஒன் கட்டுக்கு தான் போயிருக்காரு. இல்லை நல்ல ஸ்டாப் பிடிச்சி அடிச்சிட்டாங்களா? செக் பண்ணி கொடுப்பாங்க பேருங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 அடிச்சிருக்காங்க. சொல்ல லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட அரவிந்த் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருமா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா விரட்டி போயிட்டாருங்க. முரளி எங்கள் ஃபீல்டர். 2 ரன். விரட்டி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் பார் அங்கே அடிச்சிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, டாட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா? சார் நல்லா டேக்கணுங்க முரளி, நல்லா கேட்ச். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் இங்கே ஆல்பர்ட். சப்போர்ட் பண்ணி போய் திருப்பி விட்டுருக்காரு. திசை மட்டும் தான் பந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். 2க்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே பவுண்டரியை விட்டாருங்க சத்யா. பவுண்டரி போயிடுச்சு. இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு. 53 அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். 54 டார்கெட். பிரபாகர் மெமோரியல் சூளகிரி. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். பிரதாப் சைக்கிளா, நான் சைக்கிளா பிரசாந்த். மேட்சுக்கான முதல் ஓவர் வெள்ளை வினோத். ஒரு பக்கம் மேட்ச்சு 54 அப்படின்னு டார்கெட்னு பார்த்தா போன மேட்ச்சு 60 20 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பார்க்காதவங்க பாருங்கள்.
ஸோ பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பவுலிங் போகிறாங்களான்னு. முதல் பந்தே ஒரு டாட், ஸ்டார்ட் வித் டாட், வெள்ள வினோத். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா மாதேஷ் பால் வரைக்கும் வந்தார். நல்ல போட்டுங்க ஃபீல்டர். ஸோ கேட்சை முடிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த உடனே கரெக்டாக பால் ஸ்டாப் பண்ணி அடிக்கிறதுக்கு அடுத்த வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காரு மாதேஷ். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டிங்கில் இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரீசன் டிஃபன்ஸ் தரையில் ஆட்டு போயிருக்காங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சார் பிரதாப். போயிடுச்சு 6 ஒன்னாண்டில் கேட்ச். வெளில ஆடியன்ஸும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 6 செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் 6 பிரதாப் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஃபீல்டு கையிலே போய் லேண்ட் ஆயிடுச்சு, விக்கெட். பெரிய டிசப்பாயின்மெண்ட். 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே ரிவெஞ்ச் யங்ஸ்டர் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்ப பார்த்தாரு, கீப்பரால் பிடிக்க முடியல, ரொம்ப லோ கேப்டாக வந்த காரணத்தினால என்னுடைய ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். ஐஸில் போன சிங்கிளோட முதல் முடிஞ்சிருக்கு. 9 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்ச் செகண்ட் ஓவர் ஷேக் கட் பண்ணியிருக்காரு, ஒரு சிங்கிள். சான்ஸ் ஃபார் ஒரு மாதிரி அவர் ஸ்டெடியாக இல்லை, காலு விழுந்துட்டான்னு சொல்லலாம். ஃப்ளெக்சிபிளாக ஆட போய் விக்கெட் இழக்கிறாங்க பிரசாந்த். எக்ஸ்ட்ரீம் பேட்ஸ்மேன் சலீம் அல்லாட்டிக்காமல் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பழனி பூச்சாரு, நல்ல டேக்கன். அடுத்தடுத்த 2 பந்து விக்கெட்டு. ஸோ எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக அடித்தார், ஆனால் விக்கெட். ஸோ ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக கொண்டு வருவாங்க, மேட்சுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லலாம். இங்கே சிஆர் கார்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த 2 விக்கெட்டு. எக்ஸ்ட்ரீம் பேட்ஸ்மேன் முரளி பால் ஹாட்ரிக் பால், ஹாட்ரிக் விக்கெட் எடுத்துட்டாங்க இங்க. வாட் அ பவுலிங், சரியான செலிப்ரேஷன். ஹாட்ரிக் விக்கெட் அதன் காரணமா எடுத்துருக்காருங்க ஷேக்கு இங்க விக்கெட்டு. நல்ல கேட்ச், ரொம்ப குயிக்காக வந்துச்சு, அதை ரெடியாக இருந்திருக்காரு இத்ரிஸ். ஃபாஸ்டான ரியாக்ட். நெக்ஸ்ட் பேட்டர் அரவிந்த். ஸ்லோயர் கரெக்டாக கணிச்சா அடிச்சாருங்க இங்கே. இவ்வளோ அந்த முதல் பந்துலே 6 அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பேர்ஸுங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ், டிஃப்ரெண்டான டிஃபென்ஸ். ஸோ டாட் டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 4 விக்கெட்டை இழந்து. மேட்சுக்கான 3வது ஓவர். அகைன் இங்கே வெளில வினோத் வந்திருக்காரு. மறைச்சு ஆட பார்த்துருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமா மாதேஷ் ஃபீல்டர் அப்படிங்கிற போது அது கஷ்டமான செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கீங்க. 2 ரன் ரொம்ப அவசரப்பட்டார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக சாரிங்க, தப்பான பந்தை தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம், பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி கவர்ஸில் ஆடி இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபீல்டை விரட்டி போகிறாரு பழனி. அங்கே லாங் ஆஃபில் இருந்து கிட்டத்தட்ட விரட்டி போயிருக்காருங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து 3வது ரன் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங், நல்ல ஃபீலிங், 2மே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட் டிஃபென்ஸ் தரையில் ஆட்டாங்க, ஆனால் வேகமாக எடுத்து அடிக்க முடியல, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு தப்பான ரொம்ப டைம் கிடைக்கிற பாலை மட்டும் அடிச்சுட்டு மற்ற பால்லாம் தரையில் ஆடணுங்கிற இன்டென்ஷன் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம் 2 பேட்ஸ்மேனுக்கு இடையில. அதை கரெக்டாகவும் பண்ணுறாங்க இது வரைக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏந்திருக்காரு, நோ மேன்ஸ் லேண்ட். கண்டிப்பாக 1 2வது ரன்னுக்கு ரெஸ்ட் பண்ணுவாங்க. மாறிச்சு இருக்காரு ஃபீல்டர், எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே கம்ஃபர்டபுள் 2-ஆக மாறிடுச்சு. 2ஓட ஓவர் எண்டு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும். அடுத்த ஓவர் ஷேக் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த பவுலர். முதல் பந்தே சுவிட்ச் கரெக்டாக ஆனாருங்க. போயிடுச்சு, பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. அங்கே பாண்டி ஃபீல்டர் அவரை தாண்டியான்னு பார்த்தா இல்லை, புதுசார் விக்கெட்டு. முத்துப்பாண்டியோட விக்கெட் இழக்கிறாங்க. 5வது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே பிரபாகரன் மெமோரியல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லொட்ட சத்யா வெள்ளை எடுத்திருக்காரு, டாட்.
நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு. ஃபீல்டர் கரெக்டாக தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் பிடிக்க முடியல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்டு ஆட பார்த்தாரு, காலில் போட்டிருக்கு. லெக் பை, நோ ரன், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஓட்டாருங்க ஒரு 3-4 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பிகைண்ட் த ஸ்டம்புக்கு வந்தார். பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸ்டாப் பண்ணலங்க. கடைசி வரைக்கும் விரட்டி போனார், ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இந்த பவுண்டரியோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 36 அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்ச வச்சுக்கணும். 5வது ஓவர் குவன் ஸ்ட்ரைக்கில் லொட்டா சத்யா. இப்போதைக்கு அவருக்கு விண்டு ஃபேவராக இருக்குது. இதுக்கு முன்னாடி போன வருஷம் விண்டு ஃபேவராக இருக்கும்போது என்ன நடக்குங்கிறத காமிச்சாரு. இப்போயும் காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா எஸ் அப்படிங்கிறது தான் பதிலாக இருந்திருக்கு. போயிடுச்சுங்க இங்கே 6. இந்த ஓவரில் முதல் பந்துலேயே ஒரு 6 வார்ம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பவுலரை. செகண்ட் ஒன் ஒரு வாகன அடி சரியான ஹைட்டு போயிருக்கு. கேட்சை இருக்கா? எஸ், அப்போசிட் விண்டில் விரட்டி பார்த்துருக்காரு. விக்கெட். நீ பேட்டர் சுலான். ஒய்டு போயிருக்கு. அதில் அனாமத்தா பைஸில் ஒய்டும் போய் பவுண்டரியும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் நிறைய பேட்ஸ்விங். விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட். பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காரு குகன். 5 ஓவர் முடிஞ்ச மேலே 47. சரி, மணி 3 ஓவர் கண்டெயின் பண்ணுறதுலாம் நோ பாசிபிள். ஆனால் இன்னும் ஒரு 3 விக்கெட் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் ஏதாவது ட்ரை பண்ணி சப்போஸ் விக்கெட்டை விழுந்தால் மேட்சை திருப்பலாம். இந்த பக்கம் சிஆர் கார்மெண்ட்ஸுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இங்கே மேட்சுக்கான 6வது ஓவர். ஆல்பர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்தாரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே முக்கியமான நேரத்தில் வினோத் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆல்பர்ட் ரீ பேட்டர் ரஜினி மாறன். எப்படியாவது இந்த 2-3 விக்கெட்டு எடுத்துடலான்னு நிறையா ஃபீல்ட் செட்டப் மாற்றிக்கிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. லோ கேப்டன் நல்ல டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஷேக். ஒரு சிங்கிள். 2 எண்ட் ஓவர். 49. மணிக்கு 2 ஓவருக்கு 5. போன ஓவர் 2 ரன்னுக்கு ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. 12க்கு 5 குவன். விட்டு தட்டுனே கேப் லாஸ்டாருங்க. இது பவுண்டரி போனாலே மேட்ச் இங்கேயே க்ளோஸ் ஆகும். போகலன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஸ்டாப் மாதேஸ். 2 ரன். 3 அடிக்கணும். டாட் பால். தேர்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா விரட்டி போயிருக்காருங்க வினோத். பிடிச்சாருங்க கேட்சு முக்கியமான நேரத்தில். அடிக்க வேண்டிய 2 3 ரிமைனிங் இருக்க விக்கெட் 2 அப்படின்னு ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். செம்ம ப்ரெஷர். 3 ரன்னா 2 விக்கெட்டா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பரபரப்பாக போகுது. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். த்ரோயிங் கரெக்டாக ஆச்சிட்டாங்க. சிங்கிள். ஸோ பால்லாம் நிறையா இருக்குது, விக்கெட்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சரியான ப்ரெஷர் மேட்ச்சில். 2 ரன்னா 2 விக்கெட்டா. ஃபீல்டு கையில் போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணிட்டாங்க முக்கியமான நேரத்தில். இங்கே நெக்ஸ்ட் ஒன் கேட்சா. வினோத் விரட்டி போனார், கேட்சை பிடிக்க முடியல. ஸோ மேட்சையும் பிடிக்க முடியலன்னு சொல்லலாம். பவுண்டரியே போயிடுச்சு இங்கே. ஸோ கடைசி வரைக்கும் ஹை த்ரில்லர் மேட்சாக எடுத்துகிட்டு போய் மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்டில் 2வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிரபாகரன் மெமோரியல் அந்த டாப் 8க்குள்ளே குவாலிஃபைட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஹால் லக் சிஆர் கார்மெண்ட்ஸ். ஸோ
கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட். ஸோ இன்னும் ஒரு 10 ரன் கூட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் மேபி உங்களுக்கு எடுத்துகிட்டு போக சான்ஸாக இருந்திருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நல்ல ஃபைட் பேக்கிங், நல்ல கேம். ஆல் லக்.